Hi friends, welcome to Infinity Videos. இன்னைக்கு மட்டும் எதை பத்தி பார்க்க போறோம்னா the Edward Jenner அப்படிங்கிற ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1749 மே 17ஆம் தேதி ரெவரண்ட் ஸ்டீபன் ஜென்னர் சாரா ஜென்னர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பெர்கெல்லே அப்படிங்கிற ஊர்ல மகனா பிறக்கிறாரு எட்வர்ட் ஜென்னர். இவர் ஆரம்ப காலத்துல வந்து பெர்கெல்லே அப்படிங்கிற ஒரு ஊர்ல கேத்தரின் கிங்ஸ்டோவ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் சேர்றாரு. அப்படி சேர்ந்ததும் இல்லாம அங்க போயிட்டு இந்த புழு பூச்சிகளை பத்தி ஆராய்ச்சிகள் அவர் மேற்கொள்றாரு. அப்படி மேற்கொண்டதும் இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா இந்த புழு பூச்சிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணதும் இல்லாம இன்னொரு சயின்டிஸ்ட போயிட்டு டேனியல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா உதவியாளராக சேர்றாரு. அப்படி உதவியாளராக சேர்ந்ததும் இல்லாம அந்த காலத்துல அந்த அம்மை நோய் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பயங்கரமா ஃபேமஸா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பல கோடி பேரை வந்து இது வந்து அம்மை நோய் அப்படிங்கிற வந்து கொண்டு கூச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு எப்படியாச்சும் மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்றாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 20 வருஷமா அதுக்கு வந்து எஃபெக்ட் போட்டு பல விதமா ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து என்ன பண்ணுதுன்னா இவங்க வீட்டுக்கு வந்து டெய்லியும் ஒரு குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பால் ஊத்திட்டு போகும். அப்படி பால் ஊத்திட்டு போகும்போது அந்த குழந்தைய பார்த்து ஃபர்ஸ்ட் அவர் பெருமையா ஃபர்ஸ்ட் அதை பார்த்து சிரிக்கிறாரு. அப்படி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒரு முகம் வந்து சோர்வாயிருது. அப்படி சோர்வானோடனே அந்த குழந்தை வந்து கேட்கும், நீங்க ஏன் முகத்தை பார்த்துட்டு நீங்க சோர்வானீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த அம்மை நோயை பத்தி. சப்போஸ் இந்த அம்மை நோய் வந்து உனக்கு வந்துச்சுன்னா நீ எவ்வளவு துன்பப்படுவ அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சு, என்னன்னா எனக்கு வந்து அம்மை நோய் வராது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பையில அவர் வந்து கேட்கறாரு, எப்படிமா உனக்கு மட்டும் அம்மை நோய் வராது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் யாருக்குன்னா இந்த கோமாரி நோய் அப்படின்னு ஒரு நோய் வந்து வருதோ அவங்களுக்கு அம்மை நோய் வராது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் இந்த கோமாரி நோய் வந்தா அம்மை நோய் வந்து வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த குழந்தை மூலியமா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அதை வந்து எஃபெக்ட் போட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேரை கூட்டிட்டு வந்து கோமாரி நோய் உள்ளவங்களை கூட்டு வந்து பராமரிச்சு வர்றாரு. அப்படி பராமரிச்சு பார்க்கும்போது 1 மாசத்துல அந்த கோமாரி நோய் போயிருது. அதுக்கப்புறம் அந்த அம்மை நோய் வந்தவங்களுடைய செலவாயை எடுத்து என்ன பண்றாருன்னா அந்த 5 பேருக்கும் செலுத்தி டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு அவங்களுக்கு வந்து அம்மை நோய் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மை நோய் வருதான்னு அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அம்மை நோய் அப்படிங்கிற ஒண்ணு வரல. அப்பதான் அவர் முதல்ல அம்மை குத்து முறையை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதை கண்டுபிடிச்சதும் இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா இதை வச்சு நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும், பேட்டன் ரைட் வாங்கணும் அப்படின்னு அவர் நினைக்காம உலகத்துக்கு இதை வந்து இலவசமா வழங்குறாரு. அப்படி இலவசமா வழங்கினோடனே ஃபர்ஸ்ட் இந்த அம்மை குத்து முறை வந்து இங்கிலாந்து முழுக்க பயங்கரமா ஃபேமஸ் ஆனதும் இல்லாம அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இது வந்து ஃபேமஸ் ஆனதும் ஆகுது. எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்யறாங்க. இந்த மாதிரி பயங்கரமா ஃபேமஸ் ஆனதும் இல்லாம இங்கிலாந்துல அவருக்கு என்ன பண்றாங்கன்னா பலவிதமான பதக்கங்களும் பரிசுகளும் இவருக்கு வந்து குவியுது. அது மட்டும் இல்லாம ராயல் கழகத்துல இவர் உறுப்பினராகவும் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1823 தன்னோட 73வது வயசுல இறந்து போயிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.